ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ அப்புறம் ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறப்ப மயில் சொல்றாரு, மாதிரி ரேவதி வந்து சகலைக்காக பைக் வாங்குறதுக்காக போயிருக்கா சர்ப்ரைஸா, அப்பதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா அப்பவே தெரியும், இந்த டிரைவர் பையனால இன்னும் எவ்வளவு ரேவதி அனுபவிக்க போறான்னு தெரியல. நீ தேவையில்லாம இவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறக்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, உன்னாலதான் என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு. அதுக்கு வில்லே சொல்றாங்க, இங்க பாரு, உன் நாடகத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க இந்த இடத்துல தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்காம உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, மேடம் இது மாதிரி உங்க பொண்ணுக்கு விபத்தானப்ப அவங்க கண் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க கண்ணிமைய மூடவே இல்லை. அவங்க கண்ணிமைய மூடினாதான் எங்களால அடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். இது கேட்டதும் மயிலு சொல்றாங்க, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. உங்க வீட்டுல யாராவது போய் பேசி பாருங்க, ஒருவேளை கண்ணிமைய மூடனா நல்லது தானே அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, நான் போய் பேசுறேன் அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு, உன்னால ரேவதிக்கு வந்த ஆபத்து போதும், அக்கா நீ போயிட்டு வாக்கா. உன் மேல ரேவதி ரொம்ப பாசமா இருக்கா, கண்டிப்பா வந்துட்டு அவ உன் பேச்ச கேப்பா, போக்கா அப்படின்னு. ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரூம்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா ரேவதிய பாக்குறாங்க. பார்த்ததோட அவங்களுக்கு கண் கலங்குது. கண்ணிமையை அப்படியே திறந்தே வச்சிருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, ஏன் நீ இப்படி இருக்க, தயவு செஞ்சு சொல்றது கேளு, கண்ணிமைய மூடி, அப்பதாண்டி டாக்டர்ஸ் வந்துட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும். நீ இப்படியே இருந்த அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஏண்டி இப்படி இருக்கா, கண்ணிமைய மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப சோகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ரேவதி எந்த விதத்திலயும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அப்போ ஈஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு சோகமா வெளியில வராங்க. டாக்டர் கேக்குறாங்க, மேடம் என்னாச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, நான் எவ்வளவு பேசியும் என் பொண்ணு கண்ணிமைய மூடவே மாட்டேங்கிறா, எனக்கு என்ன பண்றேனே தெரியல அப்படின்ட்டு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், கவலைப்படாதீங்க, அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நின்னுகிட்டு இருக்காரு. மயில சொல்றாரு, சகல நீங்க போய் ரேவதி கிட்ட பேசி பாருங்க, அவ கண்டிப்பா வந்துட்டு கண்ணிமைய மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு. வில்லி டக்குன்னு நடுத்து, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு, நீ எதுக்கு போற, உன்னாலதான் ரேவதிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து, நீ மறுபடியும் போன அப்படின்னா ரேவதிக்கு கண்டிப்பா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், போகாதடா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அப்படின்னு. மயிலு நேரா வில்லிய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, இந்த வீட்டுக்கு நீங்க எந்த விதத்திலயும் நல்லது பண்ணதே கிடையாது, நீங்க இத எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இப்போதைக்கு இதை பயன்படுத்த வேணாம். ரேவதி இப்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கா, இந்த நேரத்துல அவளுக்கு சகலையோட உதவி கண்டிப்பா வேணும். சகல மேல அவ எந்த அளவுக்கு பிரியமா இருந்தா அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவனுங்க இப்படி பேசுறானுங்களே அப்படின்ட்டு வில்லி சொல்ல. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட போய் பேசி பார்ப்போம், அவ கண்ணிமைய மூடுனா நல்லது தானே அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ நேரா ரூமுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு நேரா நம்ம ரேவதிய பாக்குறாங்க. பார்த்துட்டு, நீ பாரு ரேவதி, ஏன் நீ இப்படி இருக்க, நீ பாரு, உனக்கு இப்ப அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீ கண்ணிமைய மூடணும்டி, அப்பதான் வந்துட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டை டாக்டர்ஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி கண்ணிமைய மூடாம அப்படியே இருக்கு அப்படின்ட்டு அவரு ரேவதியோட கையை பிடிச்சு பேசுறாரு. அப்ப கூட ரேவதி எந்த வகையிலயும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்களோட ட்ரீட்மெண்ட்டை பண்றோம், ஆனா எங்களால எதுவுமே செய்ய முடியல சார், இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா வெளியில வராரு. அப்போ
மயிலு சொல்றாரு, சகலா என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, எனக்கு என்ன பண்றேன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இததான் நானும் சொன்னேன், அவகிட்ட யாரு போய் பேசினாலும் அவ கண்ணிலேயே மூடவே மாட்டா, ஏன்தான் இப்படி பிடிவாதமா இருக்கான்னு தெரியல. மயிலு சொல்றாரு, என்ன நீங்க ஏதோ ரேவதி சுயநினைவுல இருக்கிற மாதிரி இப்படி பேசுறீங்க, தேவையில்லாம நீங்க ரேவதி மேல இந்த மாதிரி பழி போடாதீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த வில்லி வந்துட்டு, ச்சே நம்ம என்ன பேசினாலே இவனுங்க தேவையில்லாம நம்ம கிட்டயே வந்து சண்டைக்கு வரானுங்களே அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோ நேரா மயிலு கிட்ட, இங்க பாருங்க எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். அப்போ மயிலு சொல்றாரு, சரிங்க சகலா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ நேரா கோவிலுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மயிலு சொல்றாரு, சகல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறாரு, அவரை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு, அவர் இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறாருன்னு தெரியல அப்படின்ட்டு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி இது மாதிரி தீபா வந்துட்டு உலகத்தை விட்டு போயிட்டான், இப்ப மறுபடியும் வந்துட்டு ரேவதிக்கும் இதே மாதிரி நடக்குது, எனக்கு என்னமோ அவன் ஜாதகம் சரியில்லை அப்படின்னு தோணுது. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்த, இதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பயன்படுத்தி கூட மாப்பிள்ளைக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணணும் அப்படின்னே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. வில்லி வந்துட்டு செம டென்ஷன் ஆகி, இன்னும் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, பாத்தியாக்கா எல்லாரும் எப்படி பேசுறது அப்படின்னு. ஏன் சரி சொல்றாங்க சந்திரா, இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கும், சோ இந்த நிலைமையில நீ எதுவும் பேசாம இருக்கிறது நல்லது. இது கேட்டதும் வில்லியும் சரிக்கா அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இவ மட்டும் கண் விழிக்காம இருந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாச்சே, வீட்டுல அடுத்தடுத்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாமே, ஆனா இந்த ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு யாரு காரணமா இருப்பா அப்படின்ட்டு அந்த வில்லிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா கோவிலுக்கு போறாரு, இங்க போயிட்டு சாமி கும்பிடுறாரு. ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது, அவளதான் நீங்க எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராரு. சாமியார் வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா இங்க வா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவரை பார்த்துட்டு நேரா பக்கத்துல போயிட்டு, இங்க பாருங்க ஐயா, நீங்க 2 3 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க என் ஒய்ஃபுக்கு பேராபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி என் ஒய்ஃப் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, இப்போ ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்காங்க, அவங்க எப்படியாவது வந்துட்டு நல்லபடியா குணமாகி வரணும், அதுக்கு நீங்க ஏதாவது எனக்கு யோசனை சொல்லுங்கய்யா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாருப்பா நீ கவலைப்படாத, உன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாது, அவ நல்லபடியா கண் முழிப்பா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, அவ இது வரைக்கும் கண்ணை மூடவே இல்லை, டாக்டர்ஸ் எல்லாருமே கண்ணை மூடினாதான் அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க, அவ இப்படி கண்ணிமைய திறந்தே வச்சிருக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றேனே தெரியல, நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ அவரு சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த திருநீரை கொண்டு போய் உன்னோட பொண்டாட்டியோட நெத்தியில பூசிவிடும், அதுக்கப்புறம் அவளுக்காக நீ ஒரு பரிகாரத்தை பண்ணு, கண்டிப்பா வந்துட்டு அவ கண்மொழிப்பா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க நான் செய்யறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ வந்துட்டு இந்த கோவிலை சுத்தி முட்டி போட்டு நட, கண்டிப்பா உன் பொண்டாட்டி வந்துட்டு நல்லபடியா திரும்பி வருவா. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை சுத்தி முட்டி போட்டு நடந்து வராரு. நடந்து வந்துட்டு அந்த பூசாரி கிட்ட திருநீரை வாங்கிக்கிட்டு நேரா வந்துட்டு வீட்டுக்கு வர ஹாஸ்பிட்டல் வராரு. ஹாஸ்பிட்டல் வரும் பொழுது மயில சொல்றாரு, சகல எங்க சகல போயிட்டு வந்தீங்க, இன்னும் ரேவதி கண் மூடவே இல்லை, இன்னும் 1 மணி நேரத்துல கண் மூடல அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாருமே ரேவதி ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இப்போ என்ன பண்றேனே தெரியல அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க கண்டிப்பா ரேவதி கண்முழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த துண்ணூரை கொண்டுகிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா ரேவதியை பாக்குறாங்க. பார்த்துட்டு ரேவதியோட நெத்தில வந்து அந்த துண்ணூரை பூசி விடுறாரு. பூசி விட்டுட்டு, இங்க பாரு ரேவதி, எனக்கு உன் கூட 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, நம்ம எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எந்த வகையிலயும் நமக்கு பிரச்சனையே வரக்கூடாது, நீதான் வந்துட்டு உதவியா இருக்கணும் அப்படின்ட்டு அவரு சாமி கும்பிடுறாரு. அப்போ நம்ம ரேவதி வந்துட்டு லைட்டா கண்ணை செய்து ரேவதிக்கு. அப்ப ஹீரோ இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. அப்படிதான் ரேவதி, கண்ணை மூடு ரேவதி, அப்பதான் ரேவதி அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம், நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும், நீ என்ன சொன்ன ஒரு நாள், இது மாதிரி வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதோட கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கணும், நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும், நீயும் நானும் ஒரே வீட்டுல இருந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னேன், நீ சொன்ன அடுத்த நாளே உனக்காக ஒரு பெரிய இடம் வாங்கி அந்த இடத்துல உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய வீடை கட்டியிருக்கேன், அந்த வீடு உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்ன மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோ அதே மாதிரி அந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேரும் மட்டும் அந்த வீட்டுல வாழ போறோம், இது எல்லா ஆசைகளையும் எனக்கு கொடுத்துட்டு
திடீர்னு வந்துட்டு நீ எதுவுமே பேசாம இப்படி இருக்கிறது எந்த விதத்துல நியாய ரேவதி? இங்க பாரு, கண்ணை மூடு, அப்பதான் வந்துட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுறாரு. அப்போ ரேவதியோட கண்ணிமை வந்துட்டு லைட்டா அசையுது. அசைஞ்சதோட ரேவதியோட கண்ணிமை வந்து மூடுது. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படிதான் ரேவதி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாரு. வெளியில வந்துட்டு டாக்டர் டாக்டர் அப்படின்னு கூப்பிட டாக்டர் வராங்க. வந்ததோட ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ரேவதி வந்துட்டு கண்ணை வந்து மூடிட்டா, அவளுக்கு இனிமே ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதை ஆரம்பிங்க அப்படின்னு. இது கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் ரேவதிக்கு எந்த விதத்துலயும் ஆபத்து இல்லை அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் கண்ணிமையை மூடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நேரம் ஆனதுனால ஒரு சில தீவிரமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அப்ப மயிலு சொல்றாரு, டாக்டர் என்ன சொல்றீங்க? ரேவதி வந்துட்டு கண் மூடிட்டா அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சார் நாங்க அப்பதான் சொன்னோம், ஆனா அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு கண் மூடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான பிளட் வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால ரொம்ப பிரச்சனை வேற. எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நாங்க காப்பாத்துறோம். பட் இதனால என்ன வரும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது. இதை கேட்டதும் மயிலும் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என் மனைவி வந்துட்டு நல்லபடியா திரும்பி வந்தா போதும், அவளுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல டாக்டர்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு நேரா அங்க உள்ள சாமி கிட்ட போயிட்டு, என் பொண்ணை வந்துட்டு எப்படியாவது மீட்டு கொண்டு வாங்க, அவ நல்லபடியா வரணும் திரும்பி அப்படின்னு. அப்ப வில்லி வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் நல்லாதான் இருக்கு, அக்காக்காரிய எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா நமக்கே தெரியாம நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப கவலையோட இருக்காரு. எப்படியாவது ரேவதி நல்லபடியா கண்முழிச்சு வரணும் அப்படின்னு மயில வந்துட்டு நினைக்கிறாரு. பாவம் சகலைக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ரேவதி எதிர்பார்த்து அவ எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஒரி பண்றாரு. இன்னொரு பக்கம் ரோஹிணி ரொம்ப ஒரி பண்றாங்க. நான் தான் யாரு பேச்சையும் கேட்காம ரேவதியை வெளியில அனுப்பிட்டேன், ரேவதியை வெளியில அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரி பண்றாங்க. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ரேவதிக்காக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் வந்துட்டு ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு நேரா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ரேவதிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லபடியா கண்முழிச்சிட்டாங்க, ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படா எப்படியோ நம்ம ரேவதி வந்து நல்லபடியா கண்முழிச்சிட்டா அப்படின்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மல்டி ஃபினிஷ் ஃப்ளவர் கிளிப், டெய்சி கிளிப்ஸ், 5 பெட்டல் கிளிப் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு. எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இப்போ அஃபோர்டபுள் ரேட்ல கொண்டுட்டு வந்திருக்கோம். 5 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளிப்ஸை எப்படி பை பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவோம். ஸோ இந்த எபிசோடு வந்து நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதுல வந்து நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நாள் கொண்டாட போறாங்க, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் டக்குன்னு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு ட்விஸ்ட் இருந்தாலும் என்ன நடந்திருக்கணும், இது வந்து செம்மையா வியூஸ் போயிருக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பார்த்துருக்கணும். பட் யாருக்குமே வந்து இது பெரிய இஷ்யூவா தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே 2-3 தடவை நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஸோ போட்ட கதையே திரும்பி போடுற மாதிரி எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபீல் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.